வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை, புகனுண்டு குறையில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே. அடியார் பெருமக்கள், இந்த தைப்பூச திருவிழாவை உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. முருக வழிபாடில் பல வழிபாடுகள் இருந்தாலும் முக்கியமான வழிபாடாக இந்த தைப்பூச விழா உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தில் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள் தைப்பூச திருவிழா. இந்த ஆண்டு வருகிற 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. இந்த ஆண்டு இந்த தைப்பூச ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. செவ்வாய் முருகனுக்கு வழிபாட்டிற்குரிய சிறந்த நாள். இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடும் தைப்பூச வழிபாடும் ஒன்றே இணைந்து வருவதனால இந்த ஆண்டு தைப்பூசம் மிக சிறப்பாக எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது பார்த்திங்கன்னா முருக வழிபாடு மிக அதிவிலே ரொம்ப நிறைவாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அதிலும் இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய திருப்புகழ் சுவாமிகளுடைய வேல்மாறல் கொண்டு வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வேல்மாறல் வழிபாடு வேல் வழிபாடுங்கிறது முருகனையே வழிபாடு செய்கிறது தான். விக்கிரகமாக இல்லாமல் முருகன் வேறு வேல் வேறு கிடையாது. அதனால் இந்த வேல் என்பது ஞான வழிபாடு. இந்த வேல் வச்சு வழிபாடு செய்தால் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று திருவாசகத்திலே சிவபுராணத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஞான வழிபாடு தான் முருகப்பெருமான். அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை கொடுக்க வல்லவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். அந்த அஞ்ஞானத்தை பெற வேண்டும், நீக்கி மெஞ்ஞானம் பெற வேண்டும். அதைத்தான் நம்ம திருச்செந்தூர் திருப்புகழில் விரல்மாற நைந்து வளர்வாளி செந்த அப்படின்ற சொல்லக்கூடிய திருப்புகழில் கடைசி 2 அடிகளை பார்த்திங்கன்னா, அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இறைஞ்சல் கலைவோனே என்று திருப்புகழில் அருணிநாதர் பெரு சொல்லியிருப்பார். அப்போது அந்த ஞாபகம் அருணிநாதர் சொன்னது கேட்டவுடன் பார்த்தீங்கன்னா ஞானத்தை தான் கேட்டார். அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இறைஞ்சல் கலைவோனே. அப்போது நம்முடைய ஞானத்தை பெற்றால் மட்டும்தான் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கணும். அஞ்ஞானத்தை நீக்கிட்டால் நாம் துன்பம் இல்லாமல் இன்பமுடன் வாழலாம். அப்போ இறைவனுடைய திருவடியை சேரணுங்கிறதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த மெய்ஞானத்தை பெறணும்னா வேல் வழிபாடு அவசியம். நம்முடைய சைவர்களில் 6 வகையான சமயங்களில் இந்த முருக வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேல் வழிபாடு அவசியம். இந்த வேல் வழிபாடலும் பார்த்தா தைப்பூச விழாவை தான் ஞான சம்பந்தரும் சொல்லியிருப்பார். மயிலையே கையிலை கையிலேயே மயிலேன்னு சொல்லக்கூடிய திரு மயிலாப்பூரில் அந்த பூம்பாவை பெண்ணை உயிர்ப்பித்து எழுக்கும்போது ஒவ்வொரு விழாவாக சொல்லியிருப்பார். அப்போ ஒவ்வொரு விழாவும் இந்த மாதிரி காணாமல் போயிட்டே பார்க்காத போயிட்டேன்னு சொல்லும்போது தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவை என்று சொல்லும்போது நம்ம தைப்பூச விழா பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. நம்முடைய உலகத்தில் நம்முடைய சமயத்தில் தொன்று தொட்டு வழக்கூடிய ஞான சம்பந்தர் காலத்தை முதற்கொண்டு அதற்கு முன்னாடியே இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்ததுனால தான் ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த தைப்பூச விழாவை காணாதே போதியோ பூம்பாவைன்னா நம்முடைய முருகனடியார்கள் அன்று முதல் இன்று வரை இன்னும் என்னென்னைக்கும் இந்த முருக வழிபாடு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வேல் வழிபாடும் தொடர்ந்து தான் இருக்கும். முருகப்பர் அடியார்கள் எல்லாம் ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஏறக்குறைய டிசம்பர் மாதத்தில் நம்ம விரதம் தொடர்ந்துருக்கணும். சில பேர் பாதி மண்டலம் இருப்பாங்க, சில பேர் 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. விரதம் என்பது காலையில் குளித்து முடிச்சுட்டு நித்திய கருமங்களை அனுஷ்டிக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. விரதம் என்பது இப்போ நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, ஒரு வேளை சாப்பிட்லாமா 2 வேளை சாப்பிட்லாமான்னு இருப்பாங்க. இந்த விரதத்துக்கு ஒரு அளவு முறை வச்சுருக்கிறாங்க. நின்று கேட்கும் அளவு உணவும் நீங்கா இறை சிந்தனை, இதுதான் தவம், இதுதான் விரதம். அப்போது நின்று கேட்கும் அளவு அப்படின்னு சொன்னால் சரி காலையில் ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்றோன்னு சொன்னால் ஒரு பாதியாக சாப்பிட்லாம். நின்று கேட்கும் அளவு. அப்போ நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா பசி காது அடைக்கும்னு சொல்லுவாங்க. பசி காது அடைக்கும். அப்போ பசியோடு இருக்கும்போது முருகப்பெருமானை நினைக்க முடியாது, எந்த ஒரு தெய்வத்தையும் நினைக்க முடியாது. ஆனால் ஃபுல்லாக வயிறு முட்டாக சாப்பிட்டாலும் அந்த வயிறு மயக்கம் வரும். அப்போது மயக்கம் வர அளவுக்கும் சாப்பிடக்கூடாது, காது பசி அடைக்கிற அளவுக்கும் மயக்கமாக இருக்கக்கூடாது. அப்போ காது வேலை செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் உணவு இருக்கணும். அதான் சொன்னாங்க, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படுனா செவி வேலை செய்யணும்னு சொன்னோம்னா அப்போ உணவு கொஞ்சம் இருக்கணும். வயிற்றில் கொஞ்சம் உணவு இருந்தால் தான் அந்த செவி வேலை செய்யும். இல்லை சொல்லுவான் பசி காது அடைக்குது. அப்போ பசி காது அடைக்கும் போது உன்னால் இறைவனை முழுசாக வழிபாடு பண்ண முடியாது. அதுதான் சொன்னாங்க, நின்று கேட்கும் அளவு நீங்கா இறை சிந்தனை, இதுதான் தவம், இதுதான் விரதம். அதனால் பால் சாப்பிட்லாமா, பழம் சாப்பிட்லாமா, 3 வேளை விரதம் இருக்கணுமா, நிறைய கொஸ்டின்லாம் வர்றாங்க. நம்ம பல சேனல்களில் பார்க்குறோம். அடியார்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய இதுதான்.
முடிஞ்சா இருங்க. உபவாசம் இருக்கிறது சிறப்பு. ஒவ்வொரு மனுஷனும் உபவாசம் இருக்கணும். அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவரோட உடல் பாகுக்கு ஏற்ற மாதிரி இந்த உபவாசம் இருந்து இந்த தைப்பூசத்தை விழாவை கொண்டாடி முருகனுடைய பரிபூர்ண கராட்சத்தை பெற வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் கோயிலிருந்து நீங்கள் வழிபாடு செய்யணும். எல்லாரும் இந்த முருக வழிபாடு செய்து ஞானத்தை பெற வேண்டும் என்று இந்த அளவிலே கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.